பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்கள் ஆதரவுடன் ஜெகன்மோகன் மீண்டும் முதல்வர் ஆவார் என திருவண்ணாமலையில் ரோஜா பேட்டி அளித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் தமிழகத்தில் மீன் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அண்ணா சாலை அருகே இந்தியன் வங்கி கிளையில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சதுரகிரி செல்ல பக்தர்களுக்கு 5 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மினி டெம்போ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இதில் 14 பேர் காயமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை இருக்கும் என்பதால் செல்போன் மூலம் எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே அல்லிக்குப்பம் தபால் நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விபத்துக்குள்ளானது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பெண் தூக்க கலக்கத்தில் பற்பசை என நினைத்து எலி பசையில் பல் துளக்கிய பெண் உயிரிழந்துள்ளார். எழும்பூர் கடற்கரை இடையே 4வது ரயில் பாதை பணி ஆகஸ்டில் நிறைவடையும் என தகவல் வெளியாகியுள்ளது. திராவிட பேரொளி அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் பிறந்த நாளில் முற்போக்கு இந்தியாவை படைக்க உறுதி ஏற்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு செய்துள்ளார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாநில பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 296 பேர் அடங்கிய 10 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. 40,000 ஏக்கர் பருத்தி வயல்களில் தண்ணீர் தேங்கிய நிலையில் பஞ்சின் நிறம் மாறுவதால் மகசூல் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 52 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 6 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே தரைப்பாலத்தை கடக்க முயன்றவர் வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் அவரை மீட்க சென்றவரும் பள்ளத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் அருகே மத நல்லிணக்கத்தை உணர்த்தும் விதமாக கோவில் கும்பாபிஷேக விழாவில் கிறிஸ்தவ பாதிரியார்கள் பங்கேற்றனர். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசின் தடுப்பணையால் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தோனி தனது ஃபியூச்சரை தீர்மானித்து எங்களிடம் சொல்வார் என சிஎஸ்கே சிஇஓ தெரிவித்துள்ளார். 3 முன்னணி வீரர்கள் இல்லாதது பின்னடைவை ஏற்படுத்தியதாக சென்னை கேப்டன் ருதுராஜ் தெரிவித்துள்ளார். வாரத்தின் முதல் நாளிலே ஷாக் கொடுக்கும் தங்கம் விலை சவரன் ரூபாய் 55,000 தாண்டி விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் வரலாறு காணாத புதிய உச்சத்தை பெற்றுள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 400 உயர்ந்து சவரன் ரூபாய் 55,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக பல இடங்களில் மழை பெய்து வருவதால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து வருகின்ற நிலையில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் 14 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. ஒரு இடத்தில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.